திருப்பரங்குன்றம் தீபத்தூணை சுடுகாட்டுடன் ஒப்பிட்டு பேசிய அமைச்சர் ரகுபதிக்கு பாஜக தேசிய பொதுக்குழு உறுப்பினர் அண்ணாமலை கண்டனம் தெரிவித்துள்ளார். தீபத்தூணில் தீபம் ஏற்ற அனுமதித்த உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை விமர்சித்த அமைச்சர் ரகுபதி சுடுகாட்டில்தான் பிணத்தை எரிக்க வேண்டும் என பேசியது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இந்நிலையில் இதற்கு பதிலளித்த அண்ணாமலை, நாவடக்கமின்றி திரியும் திமுகவினருக்கு தமிழக மக்கள் விரைவில் பாடம் புகட்டுவார்கள் என தெரிவித்துள்ளார். மேலும் நூற்றாண்டுகளாக நிலவி வரும் தமிழக மக்களின் ஆன்மீக மரபுகளை அவமதிப்பதும் இந்துக்களின் வழிபாட்டு உரிமை பண்பாடு போன்ற அனைத்தையும் திமுகவினர் தொடர்ந்து கேலி செய்து வருவதும் திமுக அரசின் இந்து விரோத மனநிலை மீண்டும் மீண்டும் நிரூபணம் செய்வதாகவும் கூறியுள்ளார். மக்களிடையே பிரிவினையை ஏற்படுத்த முயலும் திமுகவினரின் செயல்பாடுகளை நீதிமன்றம் சுட்டிக்காட்டினால் நீதிமன்ற தீர்ப்பையே திமுகவினர் அவமதிக்கின்றனர் என்றும் அண்ணாமலை விமர்சித்துள்ளார். அதேபோல் தீபத்தூணை சுடுகாட்டுடன் ஒப்பிட்டு பேசிய அமைச்சர் ரகுபதியை உடனடியாக பதவி நீக்கம் செய்ய வேண்டுமென பாஜக செய்தி தொடர்பாளர் ANS பிரசாத் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்ட அவர், நீதிமன்றம் தீர்ப்பை எப்படி வழங்க வேண்டும் என அமைச்சர் ரகுபதி அறிவுரை வழங்குவது போல் பேசியிருப்பது முற்றிலும் நீதிமன்ற அவமதிப்பு செயல் என்று விமர்சித்துள்ளார். மேலும் சுடுகாட்டை கோவிலுடனும் தீபத்தூணுடனும் ஒப்பிடுவது மன்னிக்க முடியாத குற்றம் என்று கூறிய அவர், மத நல்லிணக்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யும் எண்ணத்தை தமிழக அரசு நிறுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். இந்த பண்டிகை நாட்களை முன்னிட்டு வில்லா மனைகளை முன்பதிவு செய்து ஸ்டாம்ப் டியூட்டியில் 50% வரை தள்ளுபடி பெறுங்கள். பிரீமியம் வில்லா plots across Tamil Nadu from 4.5 lakhs to 3 crores. One layer G Square. For details call 8939750009.